திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பேட்டையை சேர்ந்தவர்கள் சந்திரகுமாரி சிவபாலசாமி தம்பதியினர். இவர்களின் மகள் சாய் லட்சுமி பிரியா சென்னையில் உள்ள கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் அதே கல்லூரியில் தன்னுடன் படிக்கும் அத்திப்பட்டு புதுநகர் பகுதியைச் சேர்ந்த பரத் என்ற மாணவனும் சாய் லட்சுமி பிரியாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவி சாய் லட்சுமி பிரியாவை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு அவரது பெற்றோரிடம் மாணவன் பரத் கேட்டுள்ளார். அதற்கு மாணவியின் தாய் சம்மதிக்காததால் ஆத்திரமடைந்த மாணவன் பரத் திடீரென மாணவியின் வீட்டிற்குள் புகுந்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்திரகுமாரியை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் மயங்கி விழுந்த நிலையில் மாணவி சாய் லட்சுமி பிரியாவின் கூச்சல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மாணவனை சிறைப்பிடித்ததோடு இதுகுறித்து பெரியபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சந்திரகுமாரியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மாணவன் பரத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ன யார் பண்ணா நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன். அந்த பொண்ணு பேர் சொல்லி கேட்டான், சாயின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லை கோயிலுக்கு போய்க்கிறாங்கன்னு சொன்னேன். சரி எப்போ வருவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபோன் பண்ணுங்கண்ணா. எந்த ரீசன் எல்லாம் நான் என்னப்பா ஃபோன் பண்ணுறது, போனவங்க வருவாங்க இல்லையா அப்படின்னு. ஃபோன் பண்ணுங்கன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், என்னையும் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன் அப்படின்னா, அது என்னப்பா நமக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்க வந்தாங்க அவங்க போய்ட்டு அவங்க அம்மா வந்தால் பேசினேன். பேசிவிட்டு அது என்ன பேசினாங்களோ நான் எங்கள் வீட்டில் இருந்துட்டேன். ஏன்னா அது அவங்க வீட்டு விஷயம் இல்லையா, நம்ம எதை கண்டுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் சங்கிலின்னு இருக்கார், அவர்கிட்ட பேசி இவர் ரிட்டர்ன் போய் விட்டுருங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர் ரிட்டர்ன் போயிட்டு பெரிய பாத்தில் எங்கேயோ பஸ் ஏற்றிட்டேன்னு சொன்னார். அந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சு பஸ் ஏற்றிட்டாங்களான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ அவங்க வீட்டுக்காரு வேலைக்குன்னு வெளியே போயிட்டார். அந்த அம்மா உள்ளே படுத்துருந்தால் கொஞ்சம் 10 மணி இருக்கும். ஒரே ஒன்று சவுண்டு கேட்டுது, என்ன ஒரே கத்துற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் கதவு தாப்பால் போட்டுக்கிது. போய் தட்டினேன், நல்லா தட்டினேன். குமாரி வா வெளியே வான்னா ஏந்து வர மாதிரி தெரியல. அப்புறம் ஜன்னலில் போய் திறந்து பார்த்தா இந்த பையன் உள்ளே இருக்கிறான். ஏன்டா அவன் வெளியே வாடான்னு கத்துறேன், அவன் வரா மாதிரியே தெரியல. அப்புறமா எல்லாரையும் போய் கூட்டின்னு வந்து அவங்க ஆம்பளைங்க கதவு உடச்சி போய் என்னான்னு பார்த்தா கத்தியால் வெட்டின்னு இருக்கிறாம்மா அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 3 மாத காலமாக ரேஷன் கடைகளில் ஆயில், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் முறையாக வழங்காததை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தெற்கு வீதியில் உள்ள ரேஷன் கடை முன்பு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் நகர செயலாளர் கோதாவரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ரேஷன் கடை வாசல் முன்பு கும்மி அடித்து கோஷங்களை எழுப்பி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாருதி நகரில் வசித்து வந்தவர் பிரகாஷ். இவர் வனத்துறையில் கால்நடை மருத்துவராக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி கவிதா திருநெல்வேலியில் மாவட்ட பதிவு அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர்களுக்குள் கடந்த சில நாட்களாக குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி தனது மனைவிக்கு வீடியோ ஒன்று பதிவு செய்து அனுப்பிவிட்ட மருத்துவர் பின்னர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அட்கோ காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் ஒன்றியம் திருக்கரவாசலில் அமைந்துள்ள பழமையான தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான குளத்தின் கரை சேதமடைந்துள்ளது. இதனை புதுப்பிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 18 மாதங்களுக்கு முன்பு 29 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணி 18 மாதங்களான போதிலும் இதுவரை நடைபெறாத நிலையில் உடனடியாக பணியை தொடங்க கோரி திருக்கரவாசல் பேருந்து நிறுத்தத்தின் முன்பு திருக்கரவாசல் கிராம மக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட மண்ணூர்பேட்டை பிள்ளையார் கோவில் தெரு அடுக்குமாடி குடியிருப்பின் அருகில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் ஆய்வு செய்தபோது பிறந்து 2 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை ஒன்று இறந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தை யாருடையது, எதற்காக குழந்தையை இங்கு போட்டு சென்றார்கள் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்த தம்பதியினர் பிரதீப் பிஸ்வால், சங்கீதா ஆகியோர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வேதாரண்யம் செல்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி வழியாக வந்த இந்த தம்பதிகளுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் தனியார் ஆடைகள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல 2வது ஷிப்ட் பணிக்கு வந்த ஊழியர்கள் தனியார் நிறுவனத்தின் வாயில் கதவு முன்பு அமர்ந்து திடீரென உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணியாளர்களுக்கு உரிய செட்டில்மெண்ட் பணம் வழங்காமல் தனியார் நிறுவனத்தை வேறு நிறுவனத்திற்கு விற்றுவிட்டதாகவும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மறைமலை நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சிவகங்கை அருகே சூரக்குளத்தை சேர்ந்தவர் கற்பகமூர்த்தி. இவர் கோழிப்பண்ணை அமைக்க தடையில்லா சான்று கோரி சிவகங்கை தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். சான்றிதழ் வழங்க தீயணைப்புத்துறை துணை அலுவலர் நாகராஜன் 5000 ரூபாய் கையூட்டு கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கற்பகமூர்த்தி சிவகங்கை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் ஜான் பிரிட்டோ தலைமையிலான போலீசார் கற்பகமூர்த்தியிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்தனுப்பி அதனை நாகராஜனிடம் அளிக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கற்பகமூர்த்தியின் கோழி பண்ணைக்கே சென்ற நாகராஜன் 1000 ரூபாய் பணம் பெற்ற வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உங்களை தேடி உங்கள் ஊரில் தமிழக முதல்வரின் சிறப்பு திட்டத்தின் கீழ் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் திருப்பனந்தாள் பேரூராட்சி திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மற்றும் அணைக்கரை, கதிராமங்கலம், பந்தநல்லூர் ஆகிய பகுதிகளில் துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் விளக்கம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து ஆடுதுறை பேரூராட்சியில் 3,17,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதனையடுத்து திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசின் உங்களை தேடி உங்களிடத்தில் முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்தின் கீழ் மனுக்களை பெற்ற ஆட்சியர் குறுகிய நாட்களில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊராட்சி செயலர்கள் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓட்சா கூட்டமைப்பின் சார்பில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், சுகாதார ஊக்குநர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில ஒருங்கிணைப்பாளர் முஸ்தபா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் சங்கத்தின் நிறுவன தலைவர் அமல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார ஊக்குநர்களுக்கு 7 மாதங்களாக வழங்கப்படாத தொகுப்பூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், தூய்மை பணியாளர் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு சீருடை மற்றும் பணி பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன் விடுதியைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி. இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த தாய்மாமன் மகனாகிய பழனிராஜ் என்பவருக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. பழனிராஜ் திருமணமான ஒரு வருடத்திலேயே புவனேஸ்வரியை விட்டுவிட்டு அதே ஊரை சேர்ந்த பிரபா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாகர்கோவில் பகுதியில் வாழ்ந்து வருவதாகவும் இவர்களுக்கு 2 குழந்தை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் புவனேஸ்வரி கடந்த 2 வருடமாக தனது தாயார் வீட்டில் இருந்து வந்த நிலையில் இரவு தனது வீட்டின் அருகே இருந்த கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் புவனேஸ்வரியின் சடலத்தை மீட்ட உறவினர்கள் கணவர் பழனிராஜை கைது செய்ய வேண்டும் என கூறி அவரது வீட்டின் முன்பு சடலத்தை வைத்து போராட்டம் நடத்தியதோடு கணவர் வீட்டின் முன்பு புவனேஸ்வரியின் சடலத்தை எரித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் 1 ஏக்கர் 25 சென்ட் நிலத்தை கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்காக பயன்படுத்தி வந்துள்ளது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் நிலத்தை மீட்பதற்காக திருச்சி இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 1 ஏக்கர் 25 சென்ட் இடத்தை சேர்த்து 11.14 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. இதனையடுத்து திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர், சமயபுரம் கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் அறநிலையத்துறையினர் பேரூராட்சி வசம் இருந்த கோவில் நிலத்தை கையகப்படுத்தி அறிவிப்பு பலகை வைத்தனர்.
தூத்துக்குடி மக்களவை உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எத்திலையப்ப நாயக்கன்பட்டி தப்பாத்தியில் தலா 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம், எட்டயபுரத்தில் 6.50 லட்சத்தில் பயணியர் நிழற்குடை, பூதலாபுரம் என் ஜெகவீரபுரத்தில் தலா 10 லட்சத்தில் கலையரங்கம், விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் எட்டயபுரத்தில் 12 லட்சம் ரூபாயில் அங்கன்வாடி மையம், புதூரில் 7 லட்சத்தில் பயணியர் நிழற்குடை ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் மாங்காட்டை சேர்ந்தவர் குணசேகர். இவருக்கும் அவரது உறவினரது மகளுக்கும் நாளை சோத்துப்பாக்கம் பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் இரவு வழக்கம் போல் தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்த குணசேகர் காலையில் அறையில் இல்லாததால் பெற்றோர் அவரை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். அப்போது அப்பகுதியில் உள்ள சிவன் கோவில் அருகே உள்ள மரத்தில் குணசேகர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாங்காடு போலீசார் குணசேகர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு அவர் எழுதிய கடிதம் ஒன்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அதில் தான் கடன் வாங்கி இருந்ததாகவும் அந்த கடனுக்கு தானே பொறுப்பு என்று எழுதியிருந்ததாக தெரிவித்துள்ள போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் மருத்துவர்கள் நடத்திய போராட்டத்தில் புகுந்து போலீசார் தடியடி நடத்தியது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மருத்துவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை அருகில் மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பில் மாவட்ட செயலாளர் செழியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கொல்கத்தா மாணவி படுகொலையை கண்டித்தும் தொடர்ந்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பினர். மேற்கு வங்கம் கொல்கத்தா ஆதிஜிகார் மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சி மாணவி கடந்த நாட்களில் 8ஆம் தேதி ஒரு 36 மணி நேரம் பணிச்சுமை செய்து வேலை செய்துவிட்டு ஓய்வு எடுத்து கொண்டிருந்த உறங்கிக் கொண்டிருந்த மாணவியை ஒரு சஞ்சய் ராய் என்ற ஒரு பொறுக்கி பாலியல் பலாத்காரம் செய்து அவர்களோடு சேர்ந்த நண்பர்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கிட்டத்தட்ட ஒரு பயங்கர வல்லுறவுக்கு ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த பெண்ணுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மிக மோசமான முறையில் அந்த பெண் இது பண்ணுறாங்க. அந்த மருத்துவக் கல்லூரி டீன் தற்கொலை செஞ்சிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு அறிவிக்கிறாங்க. அதுக்காண்டி பெற்றோர்கள் நேரடியாக பார்த்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த பெண் மிகவும் பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த சம்பவம் இந்தியா முழுக்க பெண் மருத்துவர் மத்தியிலும் அனைத்து மருத்துவர் மத்தியிலும் அதிர்ச்சி ஏற்பட்டு கடுமையான போராட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஊராட்சி செயலாளர்கள் மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பாளர் தேனி குமரேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணை செயலாளர் தேனி சுந்தரபாண்டியன், மாவட்ட தலைவர் கொட்டாம்பட்டி கணேசன், மாவட்ட செயலாளர் பள்ளிக்கூடம், மாவட்ட பொருளாளர் விவேகானந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். தெலுங்கானா மாநிலம் ராமகுண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தீப் குமார். இவர் தனது மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக ஸ்ரீராம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு வரதட்சணை கொடுமை, கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் அவர் மலேசியா நாட்டிற்கு சென்று அங்கு தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவிலிருந்து சென்னைக்கு வந்த அவரை சென்னை விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். பின்னர் சென்னை விமான நிலைய போலீசார் உதவியுடன் தெலுங்கானா மாநிலம் ராமகுண்டம் மாநகர காவல் ஆணையருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தெலுங்கானா மாநில தனிப்படை போலீசார் விமானத்தில் சென்னை வந்து 8 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த சந்தீப் குமாரை கைது செய்து தெலுங்கானா மாநிலம் கொண்டு சென்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் வல்லம் ஏஜி சர்ச் பகுதியைச் சேர்ந்த அருண், மணிகண்டன் இருவரும் சென்னையில் கஞ்சா விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் வல்லம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களை பிடிக்க முற்பட்டபோது இருவரும் தப்பியோட முயற்சித்து எதிரில் உள்ள பாழடைந்த பங்களா காம்பவுண்ட் சுவரில் ஏறி குதித்துள்ளனர். அதில் இருவருக்கும் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களை மீட்ட போலீசார் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை முடிந்தவுடன் சிறையில் அடைத்தனர்.